ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ஸ்டே ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். அந்த வேலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். இன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜும் வேறு வாங்கியாச்சு, மீன் வந்து வாங்கியிருக்கேன். என் பையன் வந்து நாளைக்கு வந்து ஊருக்கு போகிறான் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து ஃபிஷ்ஷு வந்து வாங்கியாச்சு. அதனால் வீடு வந்து க்ளீன் பண்ண முடியாது, நைட்டு தான் க்ளீன் பண்ணலாம். அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா மற்ற க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வேலையெல்லாம் பார்க்க போகிறேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே முதல்ல டிஃபன் வேலை, லஞ்ச் வேலை எல்லாமே வந்து முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து மீன் குழம்பை மட்டும் ஊற்றி முட்டை வந்து வச்சு கொடுத்து விட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்து விட்டாச்சு. காலையிலேயே இட்லிக்கு வந்து மாவு ஊற வச்சுருந்தேன், அதுவும் பார்த்திங்கன்னா சைடில் போட்டு விட்ருக்கேன். இப்போ வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் உள்ள அந்த கபோர்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற கவுண்டர் டாப்பில் உள்ள எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு சோப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கேன் இது எல்லாமே வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணணும். ஆயில் கேன் க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கிட்ட ஆயிடுச்சு. எப்போவுமே ஒரு 15 நாள், அதிகபட்சம் 1 மாதம் தான், அதுக்கு மேலே நான் வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா பிசு தன்மை வந்து வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் லேசாக நம்மளுக்கு பிசுன்னு தெரியுது அப்படின்னாலே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்படி தான் இன்றைக்கி வந்து எல்லா ஆயில் கேனு, ஆயில் பாட்டில் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சுடு தண்ணி ஊற்றி அந்த ஆயில் தீர்ந்து போன அந்த பாட்டிலில், சில்வர் கேனோ இல்லை பாட்டில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விம்ஜெல் ஊற்றி சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் அது ஊறட்டும். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா மாவு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆடிக்கிட்டு இருக்குது. அது வந்து பார்த்துட்ருக்கேன். நான் மாவு ஆடும் போதே அதில் உப்பும் வந்து போட்டுருவேன். ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு உப்பு வந்து கரைக்கும் போது போட்டால் ஃபுல்லாக வந்து கரையாது. அதுக்காக நான் வந்து கிரைண்டர் ஆடும் போதே வந்து போட்டுருவேன். இந்த ஆயில் கேன் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சிடலாம் அப்படிங்கிறக்காக தான். ஏன்னா வெயில் அந்தளவுக்கு இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு வந்து அதை க்ளீன் பண்ணி காய வச்சிடலாம். அப்போ தான் ஈவினிங் மேலே எடுத்து எண்ணெயெல்லாம் ரீஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வெயில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற க்ளீனிங் ஒர்க்கை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கான டாபிக் பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணுறது, நம்மளோட இன்னொருத்தரோட சேர்த்து கம்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து செய்கிறது ரொம்ப தப்பு. அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலுங்கிறது வேறு இருக்கும். நம்ம பார்க்குறத வச்சு அவங்க நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நினச்சிடவே கூடாது. இப்போ என்னை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா, இப்போ யூடியூப்லேயே நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மைண்ட் செட் வந்து இருக்கும். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. யூடியூப்பில் வந்து ஒரு மிஞ்சி போனால் 24 மணி நேரத்தில் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் தான் நம்மளுக்கு வந்து அந்த டயத்தை வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து நம்ம என்ன அவங்கள பற்றி பெருசாக தெரிஞ்சிட முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் அதை என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் அதை மட்டும் பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப வசதியாக இருக்காங்க, அவங்கள்ட்ட வீடு இருக்குது, கார் இருக்குது, அங்கங்கே டூர் போகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தப்பாக வந்து நீங்கள் நினைக்கவே கூடாது. அவங்களுக்கு வந்து உள்ள பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை அவங்க வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளும் அவங்களுக்கு தகுந்த மாதிரியே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். புதுசாக கல்யாணம் ஆனவங்கள்ட்ட சில பிரச்சனைகள் இருக்கும். கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆனவங்கள்ட்ட ஒரு பிரச்சனைகள் இருக்கும். குழந்தை வந்ததுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். மாமனார் மாமியானால் சில பிரச்சனைகள் இருக்கும். ஃபினான்ஷியலாக சில பிரச்சனைகள் இருக்கும். எதிர்காலத்தை பற்றின பிரச்சனைகள் வந்து இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து ஒவ்வொரு வீட்டுகள்லையுமே உண்டு தான். யார் வீட்லேயும் பிரச்சனை இல்லாத வீடு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. எல்லார் வீட்லேயும் பிரச்சனை வந்து உண்டு தான். வீட்டுக்கு வீடு பிரச்சனை தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தவங்கள பார்த்து கம்பேர் பண்ணி அவங்கள மாதிரி இல்லை, நம்ம அவங்கள மாதிரி இல்லை அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்க லைஃப் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அதை எப்படி சந்தோஷமாக நம்ம வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்மளை விட எப்போவுமே அதிகமாக உள்ள சில இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளோட ஹை லெவலில் உள்ளவங்களை வந்து கம்பேர் பண்ணலாம். அது எதை வச்சு அப்படின்னா, இப்போ ஒரு படிப்பு விஷயமா இருக்கட்டும், நம்மளை விட நல்லா படிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணலாம். இதே வந்து அவங்க வசதியாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்மளை விட கீழே உள்ளவளை பார்த்து தான் எப்போவுமே கம்பேர். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு கிடைச்ச வசதி வாய்ப்புகள், நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை இது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. சொல்லப்போனால் அன்றாட சாப்பாடு கூட கிடைக்காத அளவுக்கு நிறைய பேர் வந்து இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ உள்ள சமூகத்தில். ஏன்னா அவங்களுக்கு இந்த ஒருவேளை சாப்பாடுங்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒன்றா இருக்கும். அவங்க வந்து நம்மளை பார்த்து பொறாமப்படத்தான் செய்வாங்க. நம்மளுக்கு வந்து ஆண்டவன் வந்து இப்போ 3 நேரம் நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கான், நல்ல ட்ரெஸ்ஸு வந்து போடுறோம், இருக்கிறதுக்கு வீடு இருக்குது, இதை விட என்ன வேணும், அழகான குடும்பம் இருக்குது, நல்ல கணவர்,
அழகான குழந்தைகள் இதெல்லாம் இருக்கிறப்ப அதை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு மேலே உள்ளவளை பார்த்து அவங்க இதை விட நம்மளை விட பெரிய வீடு வச்சுருக்காங்க, பங்களா வீடு வச்சுருக்காங்க, கார் 1க்கு 2 கார் வச்சுருக்காங்க, உடம்பு ரீதியாக நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தப்பான கருத்து வந்து நிறைய பேர் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி தான் இருக்கிற வாழ்க்கையை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்போவுமே இருக்கிறத விட்டுட்டு இல்லாத தேடி போகிறது தான் மக்களோட புத்தி, அப்படி தான் சொல்லலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, நம்ம என்ன இப்போதைக்கு இருக்கோம், அந்த லைஃப்பை எப்படி சந்தோஷமாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்டில் வச்சுக்கணும். கம்பேர் பண்ணினோம்னா அது கண்டிப்பாக வந்து தப்பான ஒரு இதில் தான் முடியும். சில பேருக்கு வந்து காசு பணம் நிறையா இருக்கும், ஆனால் நிம்மதியை கேட்டு பாருங்கள் ஒன்றுமே இருக்காது. நம்ம இந்த அளவுக்கு நம்ம நிம்மதியாக இருக்கோமா, அதுவே பெரிய ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம் மாதிரி தான் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த நிம்மதி கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. குழந்தைகள் இல்லாமல் சில பேர் இருக்காங்க, சில பேர் வந்து குழந்தை இருந்தும் அவங்களால சில பிரச்சனைகளால் இருக்காங்க, நல்ல தொழில் இல்லாமல் சில பேர் இருக்காங்க, சம்பாத்தியம் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, சில பேருக்கு வாழ்க்கையே பார்த்திங்கன்னா புரட்டி போடுற அளவுக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளுக்கு ஆண்டவன் இந்த அளவு ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்கான். அப்போ அதை நினச்சி நம்ம திருப்தியாக நம்ம வாழ்க்கையை வந்து ரன் பண்ணணும். அதை விட்டு அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க வீட்டில் அப்படியா, இவங்க வீட்டில் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. நம்மளோட லைஃபு, நம்ம ஹஸ்பண்ட், நம்ம குழந்தைங்களோட எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகிறதா ரொம்ப நல்லது. ஏன் நான் இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து கம்பேர் பண்ணவே கூடாதுன்னு தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணலாம், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அதையுமே நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. பசங்களே கம்பேர் பண்ணி அவங்களே வந்து நம்ம நம்மளுக்கு அது தப்பாக போயிடும், நம்ம பண்ணவும் கூடாது. அவங்களே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்படி யாரும் கம்பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. எது ஒன்று தேவை இல்லையோ அதை நினச்சி தான் கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ வசதியாக இருக்கிறவளுக்கு நிம்மதி இருக்காது, நிம்மதி இருக்கிறவளுக்கு வசதி இருக்காது. ஆனால் எல்லாரோட லைஃப்லேயும் கேளுங்க, அந்த காலத்தில் நாங்கள் நிம்மதியாக இருந்தோம், வசதியே இல்லைனாலும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ உள்ள பெரியவங்களாம் சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது, டென்ஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ வந்து நல்ல லைஃப் வந்து நல்லா ரிலாக்ஸாக தான் கொண்டு போயிருக்காங்க எல்லாருமே. அதனால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாமல் நம்மளோட லைஃப்பை, கிடைச்ச லைஃப்பை சந்தோஷமாக நிம்மதியாக கொண்டு போகிறதுக்கான வழி என்னவோ அதை மட்டும் செய்யலாம். இப்படியே பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா என்னோடய க்ளீனிங் ஒர்க் வந்து ஒன்று ஒன்றா நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃபேனு, டிவி, ஃப்ரிட்ஜு இதெல்லாமே லைட்டாக வந்து அப்படியே தொடச்சி விட்றலாம், அப்படியே டஸ்ட்டை வந்து தொடச்சி விட்றலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் டவல்ஸ் வந்து நான் எப்போவுமே ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா 15 நாள், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வேறு டவல் சேஞ்ச் பண்ணிடுவேன். 15 நாளைக்கு ஒரு தடவை நல்லா சோப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி காய போட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட்பின் இருக்கு இல்லையா, அதுவும் பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை இதெல்லாம் வந்து 2 டஸ்ட்பின் வந்து வச்சுருப்பேன். வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வேறு டஸ்ட்பின் மாற்றி அதுக்கு கார்பேஜ் பேக் போட்டு தான் நான் வந்து குப்பையை வந்து போடுவேன். அப்படி வைக்கும் போது தான் கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும், ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதனால் நான் எப்போவுமே நான் கிச்சனுக்கு அவுட் சைடு வந்து ஒரு டஸ்ட்பின் வந்து வச்சுருப்பேன், கிச்சனுக்குள்ளே ஒரு டஸ்ட்பின் வந்து வச்சுருப்பேன். அதை இந்த மாதிரி சோப் போட்டு க்ளீன் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கார்பேஜ் போட்டு வந்து வச்சுக்குவேன். இப்படியே பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து இங்கே ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்ரூம் டாய்லெட் முதற்கொண்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் காய வச்சுருந்த ஆயில் கேனு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. சரி அதை போய் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை தான் எடுத்து வச்சுட்ருக்கேன். இந்த உள்ள இப்போ கை வச்சு காமிக்கிறேன் இல்லையா, இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ண மாட்டேன், 15 நாளைக்கு ஒரு தடவை தான் நான் க்ளீன் பண்ணுவேன். அதனால் அது எல்லாத்தையும் அதில் உள்ள திங்ஸ் எல்லாம் கீழே எடுத்து வச்சு நான் க்ளீன் பண்ணுவேன். இதுக்கடையில் மாவும் அரைச்சி வச்சுட்டேன். நான் வந்து நார்மல் இட்லி அரிசிக்கும் கொஞ்சம் மில்லட் சேர்த்து தோசை மாவுக்கும் அரைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி தோசை மாவு வந்து நைட்டுக்கு தேவைங்கிறக்காக நான் அரைச்சி வச்சுருக்கேன். நைட் இப்போயே அரைச்சி வச்சுட்டா புளிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து அரைச்சி வச்சுட்டேன். இங்கே வந்து இதுக்குள்ளே வைக்க வேண்டிய திங்ஸுக்கு நியூஸ் பேப்பர் போடாமல் நம்ம அரிசியெல்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த பேகு அதை தான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் அழுக்கானா கூட க்ளீன் பண்ணியும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அரிசி பேக் வந்து ரெகுலராக வீட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், அதை வந்து மாற்றி சேஞ்ச் பண்ணிக்குவேன். ரொம்ப அழுக்காயிருச்சுன்னா அதை போட்டுட்டு ஆயில் பாட்டிலில் ஃபுல்லாக ஆயில் வந்து ரீஃபில் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்ப சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னாலே கிச்சன் வந்து ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும் நான் வந்து சொல்லுவேன். இதில் வந்து ஆயில் வந்து நான் செக்கில் வந்து வாங்கி வச்சுக்குவேன். 2 லிட்ரு கடலை எண்ணெயும் 1 லிட்ரு நல்லெண்ணெயும் வந்து மாதம் வந்து வாங்குவேன். இது போக ரீஃபைண்ட் ஆயில் வந்து 1 லிட்ரு வந்து வாங்கிக்குவேன். ஏன்னா அது பூரி, அப்பளம் பொரிக்கிறது, வத்தல் பொரிக்கிறது, பக்கோடா போடுறதுக்கு, வடை போடுறதுக்கு இந்த மாதிரி சில ஐட்டங்களுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து வாங்கி வச்சுக்குவேன்.
இப்போ இது எல்லாமே ஆயில் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அதையும் வந்து ரீஃபில் பண்ணி வச்சிடலான்னு அதுவும் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஸ்ப்ரே பாட்டிலில் பார்த்தீங்கன்னா நான் கடலெண்ணெய் தான் ஊற்றிக்குவேன். அது சப்பாத்திக்கு மட்டும் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். சப்பாத்திக்கு வந்து எண்ணெய் ஊற்றுறத விட இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறது எண்ணெய் கம்மியாகவும் யூஸ் ஆகுது, நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் அதை தான் யூஸ் பண்ணிக்குவேன். அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டு இங்கே வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிட்டேன்னா வீராவுக்கும் ரைஸ் வந்து வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்கும். இதில் நெய் ஒன்றில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், அதாவது நாங்கள் வீட்டில் விழுகிற தேங்காயெல்லாம் கொடுத்து செக்கில் எண்ணெய் வந்து வாங்கி வச்சுக்குவோம். இன்னொன்றில் நல்லெண்ணெய், இன்னொன்றில் வந்து ரீஃபண்ட் ஆயில், இன்னொன்று கடலெண்ணெய். இந்த ஆயில் பாட்டிலில் கடலெண்ணெய் இது எல்லாமே ஊற்றி அந்த ட்ரேலையும் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அஞ்சரை பெட்டிலையும் எல்லா திங்ஸையும் வந்து வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஸ்டல் வந்து வச்சுருப்பேன். உள்ளே பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர், அப்புறம் நிறைய இருக்கிற ஆயிலெலாம் உள்ளே தள்ளி வச்சுருப்பேன், தேவைப்பட்ட எடுத்துக்கலாம் அப்படிங்கிறக்காக. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமைங்கிறக்காக குழம்பு கம்மியாக தான் வச்சேன், நைட்டோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு. நாளைக்கு வேறு வெள்ளிக்கிழமை, அதனால் நாளைக்கும் வச்சு சாப்பிட முடியாதுங்கிறக்காக கொஞ்சமாக வச்சேன். அதை ஃபுல்லாக அப்புறமா வந்து காலி பண்ணதுக்கப்புறம் நைட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. அதையும் எடுத்து கொண்டு போய் வச்சிடலாம். ஏன்னா மழை வர்ற மாதிரி இருக்குது, திருப்பி வந்து காஞ்சதெல்லாம் வந்து நனைஞ்சு போயிருமேங்கிறக்காக நான் வந்து எடுத்து கொண்டு போய் உள்ளே வச்சிடுறேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணியும் ஓடி முடிச்சிருந்துச்சு. சரி அதையும் வந்து காய போட்டுடலாம் அப்படின்ட்டு அதுவும் கொஞ்சம் காய போட்டிருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருண்டுக்கிட்டு தான் இருக்குது. சரி காயிற வரையும் காயட்டும் அப்படிங்கிறக்காக அதை வந்து காய போட்டுட்டேன். காலையிலேயும் மிஷின் வந்து போட்டுருவேன். ரெகுலராக பார்க்கக்கூடிய வேலை ஃபஸ்ட்டு வந்து துணி போடுறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கும். என் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேலை மிஷினில் துணி போடுறது தான். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் தலையெல்லாம் காய வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி 15 நாளைக்கு ஒரு தடவை கிச்சன் டவல்ஸ் எல்லாம் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இது வந்து மைக்ரோஃபைபர் கிளாத்து நான் ஒரு 5-6 வாங்கி வச்சுருப்பேன். இது கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் எந்த இதுவுமே இல்லை, நல்லா இருக்குது இந்த டவலு. சீக்கிரம் க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்குது, காயறதுக்கும் டக்குன்னு வந்து காஞ்சிருது. அதனால நான் இந்த மாதிரி டவல் தான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இது வந்து ஒரு 4-5 இந்த மாதிரி செட்டாக தான் கிடைக்கும். நான் வந்து ஒரு 2 செட்டு வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஒரு செட்டு முதல்ல முடிஞ்சு, இது வந்து 2வது செட்டு. அதில் உள்ள டவலை வந்து நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன். இது இந்த இடத்துல வந்து வச்சுக்கிறேன். நான் அங்கே தான் வந்து வச்சுக்குவேன். ஸ்க்ரப்பர் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுவேன். 15 நாளைக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்க்ரப்பர்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு லஞ்ச் வந்து நான் சாப்பிட ஆரம்பித்தேன். லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா நல்ல மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நான் முதலே சொன்னேன் இல்லையா, இருண்டுக்கிட்டு இருக்கிற வேகமாக போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே காய போட்டுட்டேன். ஏன்னா மழை வந்துச்சுன்னா ஃபுல்லாகவே நனைஞ்சிடும், அப்புறம் துணியே காயாது அப்படிங்கிறக்காக அதை வந்து உள்ளே போட்டுட்டேன். ஈவினிங் போல் கொஞ்சம் டீ போட்டு, இஞ்சி டீ தான் போட்டேன். இன்றைக்கி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா, சரி இஞ்சி டீயை போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு இஞ்சி டீ வந்து போட்டேன். இந்த குக்கரில் கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு பாப்பாவுக்கு கவுனி அரிசி வேக வச்சுருந்தேன். நான் டீயை குடிச்சிட்டு இருக்கிறவங்களே இங்கே கவுனி அரிசி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு கொஞ்சம் தேங்காய் சர்க்கரையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி பாப்பாவுக்கு வந்து கொடுத்துட்டு, என் பையன் வந்து விரும்பி சாப்பிட மாட்டான், அதனால பாப்பாவுக்கு மட்டும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து காலையில் விளக்கி வச்ச பாத்திரம் இதெல்லாமே எடுத்து வச்சலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அடுப்பில் வந்து சுடு தண்ணி வந்து போட்டிருக்கேன். ஏன்னா பாப்பா ரெகுலராக சுடு தண்ணி தான் குடிச்சிருக்கேன். கிளைமேட் பார்த்திங்கன்னா ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்கிறது இல்லை. திடீர்னு மழை வருது, திடீர்னு வெயில் போடுது, திடீர்னு வந்து மேகமாக இருக்குது, இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது. அதனாலே ஃபுல் அண்ட் ஃபுல் சுடு தண்ணி எங்கள் அத்தையும் பாப்பாவும். இங்கே வந்து மருதாணி கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தேன் வைப்போம்னு. ஆனால் மழை வர்றதை பார்த்தா கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல வைப்போம் அப்படின்ட்டு இன்றைக்கி மருதாணி பறித்து அதில் கொஞ்சம் கிராம்பு புளியெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டு நைட்டு தூங்கையில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. காலையில் ஆட்டி வச்சுருந்த மாவு நல்லா புளிச்சிருச்சு. அதை வந்து தோசை மட்டும் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு மீதி மாவை வந்து இட்லி மாவெல்லாம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன். தோசை ஊற்றி அதே மீன் குழம்பே வச்சு சாப்பிட்டுக்கலாம். மீன் குழம்பு இருக்கிறனால தான் இன்றைக்கி தோசைக்கு அரைச்சேன் ஆக்சுவலாக. இல்லைன்னா வேறு ஏதாவது டிஃபன் வந்து பண்ணியிருப்பேன். மீன் குழம்பு காலி பண்ணணும்னா நம்ம தோசை இட்லி இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தான் அது காலியாகும். ரைஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் தோசைக்கு அரைச்சி வச்சுருந்தேன். தோசை ஊற்றி பசங்களுக்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வீடு எப்படா நம்மளுக்கு சாப்பாடு போடுவாங்க, இவங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு ஒன்றும் போட மாட்டேங்கிறாங்களேங்கிற மாதிரி வாசல்லே வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருந்தான். நான் வந்து போக சொன்னாலும் அதாவது இந்த கேட்டை விட்டு உள்ளேயும் வராது, வெளியில் அந்த பக்கமும் போகாது. ரொம்ப அதட்டி சொன்னோம்னாக்கா அந்த பக்கம் போகிற மாதிரி போயிட்டு திருப்பி மறுபடியும் பார்த்தீங்கன்னா படியிலே வந்து நிற்பான். அப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன். இங்கே தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கையில இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து படியில் நிற்கிறான் பாருங்கள். திருப்பி நான் அப்படின்னு சொல்லி விரட்டினேன்னா திருப்பி வந்து சந்துக்குள்ளே போவான். இப்படி தான் வந்து அவன் இருப்பான். டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மீன் குழம்பு எல்லாமே ஓரளவுக்கு காலி ஆயிடுச்சு. இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அந்த மண் சட்டியும் அந்த ஸ்கில்லட்டையும் அப்படியே வந்து ஹீட் பண்ணி அப்படியே ஆயில் தடவி வச்சுருவேன். அதை தான் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். திருப்பி வந்து மீன் குழம்பெல்லாம் சாப்பிட்டதுனால கிச்சனை கவுண்டர் டப்பா மட்டும் லைட்டாக அப்படியே ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டுட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா, இப்போ கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லி மாப் போட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கேன்.
இப்படி தான் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் என்னோடய ரொட்டீன் வந்து இருக்கும். ஆனால் நான்வெஜ் வாங்கலைன்னா காலையில் வேலை முடிஞ்சிடும். நான்வெஜ் வாங்கினா இந்த மாதிரி நைட்டு தான் முடிக்கும். பெரும்பாலும் நான்வெஜ் வந்து வியாழக்கிழமை பெரும்பாலும் வாங்கிட மாட்டோம். புதன்கிழமை வேணால் வாங்குவோம். வியாழக்கிழமை இந்த மாதிரி தவிர்க்க முடியாமல் என் பையன் வந்து நாளைக்கு ஊருக்கு போகிறான்னா நாளைக்கு நான்வெஜ் வாங்க முடியாது ஃப்ரைடேங்கிறதுனால. அதனால் இன்றைக்கி அவனுக்கு பிடிச்ச மீனை வாங்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு அவனுக்காக தான் இதை வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நைட்டு தான் வீடு வந்து க்ளீன் பண்ணுவேன். வேறு வழி இல்லை. பசங்களையும் நம்ம பார்க்கணும், வீடும் க்ளீன் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணுறது, ரெண்டையுமே பார்த்து தானே ஆகணும் அப்படிங்கிறக்காக. அவங்களோட ஹெல்த் முக்கியம்னா அவங்களுக்கும் தேவையான செய்யணும். விசேஷங்கள் வர்றப்ப அதையும் அதுக்கு தேவையானதையும் நம்ம செய்யணும் அப்படின்னு. அதாவது மல்டி பர்சனாக நம்ம வந்து வீட்டில் வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருப்போம். அது நம்மளால் மட்டும்தான் முடியுங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு வந்து தெரியாது. ஈஸியாக வந்து குறை மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க. என்ன நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? எல்லா வேலையும் முடிச்சுட்டு டஸ்ட்பின்லேயே வந்து கவர் போட்டுட்டு எடுத்து வச்சிட்டேன். இதோடு இந்த விளாக் வந்து நான் முடிச்சுக்கிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட்